ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லி வெஜிடபிள் தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். பார்லி மாவு 1 கப்பு, ரவை 1 கப்பு, கடலை மாவு அரை கப்பு, தயிர் 1/4 கப்பு, பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரை 1 கப்பு, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கேரட் துருவல் 1 கப்பு, குடமிளகாய் அரை கப்பு, இஞ்சி துருவல் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆப்பு சோடா அரை டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பார்லி மாவு, ரவை, கடலை மாவு, தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணீர் விட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்து வைங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட நல்லா இது ஊற வைங்கலாம். ஊற வச்சுட்டு அதுலேயே இது பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட் துருவல், குடமிளகாய், இஞ்சி துருவல், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஆப்பு சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா எல்லாம் கலந்து பிறகு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தாளித்து இந்த மாவுலேயே சேர்த்து கொஞ்சம் திக்கான அடையை போல் தோசைக்கல்லில் வச்சு ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க. இந்த பார்லி மாவு எல்லாமே வெந்தயக்கீரை எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கும் இது எளிதில் ஜீரணமாகும். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திக்கலாம். தேங்க்யூ.